வேலைநிறுத்த போராட்டம் எப்படி போயிட்டுருக்கு? வேலைநிறுத்த போராட்டம் ஒரு 30லிருந்து 40% பேருந்துகள் இயக்கப்படுது. சென்னையில் சற்று கூடுதலாக இயக்குகிறார்கள். வழக்கமாக வேலைநிறுத்தம் தொடங்குகிற அன்று நேற்று பணியில் இருந்தவர்களை எல்லாம் பணிமனைக்குள்ளேயே இருக்க வைத்து இந்த மாதிரி ஏற்பாடு. அதே மாதிரி முன்னாடி 2-3 நாட்களாக ஆட்கள்லாம் கொஞ்சம் திரட்டி வச்சு லீவில் இருக்கிறவங்கள வர வச்சு மற்றது பண்ணி அதான் ஆளுங்கட்சிக்காரங்க மற்றவங்கள பண்ணி ஏற்பாடு பண்ணி வண்டி ஓட்டுவாங்க, இயக்குவாங்க. அதுக்கப்புறம் பிஎம்லேயே அது தொடர முடியாது அவங்களால, மாலை ஷிஃப்ட்லேயே. இப்போ நாள் போக குறையும். தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இந்த காலையில் ஏஎம் ஷிஃப்ட்டில் 60% மேலே ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. பிஎம் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஆயிடுவாங்க. இதுதான் இப்போ வேலை நிறுத்தத்தினுடைய நிலவரம். இது நாளாக கூடும். இப்போது அரசு தரப்பில் இருந்து, அதாவது அமைச்சர் இது பொங்கல் நேரத்தில் இந்த மாதிரி வேலை நிறுத்தம் பண்ணுறது பொதுமக்களுக்கு செய்கிற துரோகம்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? பொதுமக்களுக்கு இது துரோகம் அப்படிங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் அவர் சொன்னார்னா அவர் அவருடைய பொறுப்புக்காக ஏற்ப பேசலை. நான் அதுக்கு மேலே அவரை பற்றி சொல்ல விரும்பலை. பொங்கல் மக்களுக்கு இடையூறாக இல்லாமல் இருக்கிற அந்த வாய்ப்பை தொழிற்சங்கம் பெரிய அளவுக்கு அரசாங்கத்துக்கு கொடுத்தாச்சு. அவங்க கோரிக்கையை முழுதும் சுருக்கி ஒற்றை கோரிக்கையாக்கி எங்களுக்கு எதிர்காலத்தில் கொடுக்க வேண்டிய உயர்வு பற்றி நாங்கள் எதையுமே பேசலை, நீங்கள் பிறகு பேசுங்க, ஆனால் எங்ககிட்டேருந்து எடுத்த பணத்தை கொடுங்க, நாங்கள் பொங்கல் கொண்டாடணும். 8 வருஷமாக நீங்கள் கொடுக்காமல் வச்சுருக்கீங்க. 7 பொங்கல் ஒன்றுமில்லாமல் போச்சு. 8வது பொங்கலாவது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும், கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். இதில் துரோகம் அப்படிங்கிற அவருடைய அந்த பெரிய வார்த்தைக்கெல்லாம் எந்த பொருளும் கிடையாது. அவருடைய நடவடிக்கையில் தான் ஊனம் இருக்கிறது. உடனடியாக அதை பேசி சரிங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு நான் கொடுக்கணும், அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்த மாதம் பிப்ரவரியில் போடுறோன்னு அவர் சொன்னாலே, இதை போடுறது மார்ச் 5ஆம் தேதி தான் போடணும். ஏன்னா பிப்ரவரி சம்பளம் மார்ச்சில் தான் போடணும். மார்ச்சில் நீங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறோம், பிப்ரவரியிலேருந்து என்னை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு வேலை நிறுத்தம் வாபஸ். அதை செய்யறதுக்கு ஏன் அவர் மறுக்கிறாரு? மக்கள் மேலே ரொம்ப பிரியம் இருக்கிறவர் அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய. தற்காலிக பணியாளர்களை பயன்படுத்தி வாகனங்களை இயக்குறாங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து? மிக தவறான காரியம், சட்டவிரோதமான காரியம். தற்காலிக பணியாளர் மட்டுமல்ல, வேறு வாகனங்களை ஓட்டினவங்க, லாரி ஓட்டினவங்க, மற்றது ஓட்டினவங்க, கரும்பு லாரி ஓட்டினவங்க, இப்படி அதேமாதிரி ஜீப் ஓட்டினவங்க, இப்படி பலரை கொண்டு வேலை வாங்க முயற்சிக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு விஷப்பரீட்சைக்கு சமம். இது நல்லதல்ல.